ஹalleluya. கொஞ்ச நேரம் வாய்களை விரிவத்தந்து ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஓ, யாரும் வெறுமையா இருக்காதீங்க. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஓ ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 அப்பா ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா ஆண்டவரே. ஓ, எங்களுடைய வாழ்க்கையில நல்லவரா இருந்தவரே, உம்மை துதிக்கிறோம், ஓ உயர்த்துகிறோம் அப்பா ஆண்டவரே. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் ஒருவேளை கடந்த நாள் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லவரா இருந்தார்னா வாய்களை விரிவா திறந்து ஓ அவருக்கு துதி செலுத்துகிற நேரம் இது. ஆமென் ஹalleluya. அக்கம் பக்கத்துல யார் இருக்கான்னு பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் இது. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய வேதம் இப்படியா சொல்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம் என்று. ஆமென். இந்த காலை வேளையில சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். ஆமென் ஹalleluya. ஓ ஹalleluya ஹalleluya. இளைஞர்கள் இடைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகு போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமென் ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இந்த காலை வேளையில புது பலன் அடைவார்கள். ஆமென் ஹalleluya. கொஞ்ச நேரம் ஓ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை விரிவா திறந்து அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில மகிமைப்படுத்துறோம் அப்பா ஆண்டவரே. ஓ எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட் ஆண்டவரே. இதுவரை நடத்தி வந்தீர், இதுவரை தாங்கினீர், இதுவரை சுமந்தீர், இதுவரை தப்பு வைத்தீர் அப்பா ஆண்டவரே. கீழாக்காமல் மேலாக்கினீர் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள்கள் முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீர். கடந்த நாட்களில் ஆண்டவரே ஹalleluya இந்த உபவாச வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா ஆண்டவரே. ஹalleluya. மோசே அன்று 40 நாள் ஆண்டவரே உபவாசம் இருந்து ஆண்டவரே வெளியிலே கடந்து வரும்போது, சீனாய் மலை விட்டு வரும்போது அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த காலை வேளையில அப்பா உம்மை நோக்கி பார்த்த ஒவ்வொரு முகங்களும் பிரகாசம் அடைய ஓ ஹalleluya ஹalleluya ஆண்டவரே. இருள் எல்லாம் மாறி ஆண்டவரே பிரகாசம் அடைய கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஓ ஹalleluya ஆண்டவரே. எங்களோட உள்ளார்ந்த மனிதன் ஆண்டவரே பலப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் வந்த வண்ணமில்ல ஆண்டவரே, இந்த இடம் தொட்டு கடந்து செல்லும் போதப்பா ஒரு புது பலன் அடைந்து நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஓ எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கரைகள் எல்லாம் அந்த காலை வேளையில் கர்த்தர் மாற்றுங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தாலே கழுவி சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. பரிசுத்தத்தோடு ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்வீரா ஆண்டவரே. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றி தாங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கு ஒருவருக்கு எடுக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம் ஆமென். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஓ எஸ் லார்ட் ஆமென். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். மறுபடியும் சொல்லுவோம், யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஆமென். எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்கிற தேவன் அவர் ஒருவரே. என் ஜெபங்கள் பதில் தரு. மறுபடியும் சொல்லுமே, எதிர்பார்ப்புக்கு என் எதிர்பார்ப்புக்கு ஆமென்.
Lord, amen. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷிப்பீரே, தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே, ஆமென். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக, oh yes Lord, ஆமென். தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீ, ஒவ்வொரு நாளும் அதிசயமாக, yes Lord. ஆண்டவரே, எங்களை அதிசயமாய் நடத்தின தேவனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். மறுபடியும் சொல்லுமா, ஒவ்வொரு நாளும் அதிசயமாக, yes Lord, ஆமென். தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே, யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். சொல்லும் ஆராதனை, ஆராதனை, ஆமென். ஆராதனை, yes Lord, ஆராதனை உமக்கே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லும் ஆமென். ஆராதனை, ஆராதனை, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆமென். ஆராதனை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, yes Lord, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆமென். oh yes Lord, ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உங்களை ஜெபம், oh hallelujah, இதுவா இருக்கணும் அப்பா, உமக்கே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக, ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷிப்பீரே, ஆமென். தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே, ஆமென். ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நம்மளை போஷித்த தேவன், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையால் எங்களை பலப்படுத்தினீரே, உயர்த்தினீரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. கேளுங்க, இது உங்களோட நேரம். சோர்ந்து போறதுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக செய்கிற நேரம் இது. ஓ ஆராதனை, ஆமென், ஆமென். உமக்கே நம்புவேன் என் இயேசு ஒருவரை, ஆமென். ஒருவரை முழு பலத்தோடு சொல்லுமா, நம்புவேன், நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன், நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன், நம்புவேன், ஆமென். நம்புவேன் இயேசு ஒருவரை. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை உம்மை மாத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே உம்மில் மாத்திரம் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நம்புவேன், நம்புவேன் இயேசு ஒருவரை, oh yes Lord, ஆமென். நான் நம்புவேன் இயேசு ஒருவரை, என் பாதையெல்லாம்
சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் ஓ எஸ் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலே நம்புவேன் என் இயேசு ஒருவரை சேர்ந்து சொல்லுவோம் ஆமென் நம்புவேன் என் இயேசு ஒருவரை ஒரு நம்பிக்கையோடு சொல்லுவோம் ஆமென் இந்த காலை வேளையில அப்பா ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே உம்மை மாத்திரம் ஆண்டவரே நம்புற கிருபையை கர்த்தர் கொடுப்பீராக நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன் என் இயேசு ஒருவரை விடாதீங்க ஓ ஹalleluya உங்க சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம் இந்த காலையில சொல்லுங்கப்பா உம்மை மாத்திரம் நம்ப கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா நம்புவேன் என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன் அப்படிமா சொல்லுமா என் பாதை எல்லாம் அந்தகாரம் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை அநேக வேளையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வந்தது உண்டு ஆமென் எஸ் லார்ட் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் என் இயேசு ஒருவரை என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் ஆமென் நம்புவேன் என் இயேசு ஒருவரை முழுபலத்தோடு சொல்லுமா நம்புவேன் என் இயேசு ஒருவரை வாய்களை உயர்த்தி சொல்லுங்க இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுடைய ஆராதனையில பிரசன்னம் அடைகிற தேவன் மத்தியில் இருக்கிறார் ஆமென் உங்களோட இடைப்பட விரும்புகிற தேவன் ஆமென் உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை உங்க கிருபை வேண்டுமே கேளுங்க உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை இயேசுவே மடிமா சொல்லுமா உங்க கிருபை வேண்டுமே ஆமென் உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாம ஆமென் நான் ஒன்றும் இல்லை உங்க கிருபை வேண்டுமே ஆமென் அப்பா உங்க கிருபை எஸ் லார்ட் உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை இயேசுவே நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை ஆமென் நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை திறமைன்னு சொல்ல
இல்ல, தகுதியிலா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. ஆமெனப்பா. தகுதியிலா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. ஆமென். உங்க கிருபை இல்லைனா மடிமா சொல்ல போகிறோம். தகுதியிலா என்னை, ஆமென், தகுதியிலா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. ஆமென். தகுதியிலா, எஸ் லார்ட், எங்களை உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பவரே, உங்க கிருபை இல்லைனா, ஆமென், நானும் இல்லை. ஓ எஸ் லார்ட், உங்க கிருபை இல்லைனா, நானும் இல்லை. சென்று சொல்லுவோமா? உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. எஸ் லார்ட், உங்க கிருபை, ஆமென், உங்க கிருபை வேண்டுமே. கேளுங்க, உங்க கிருபை. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை அப்பா, நான் தனிமையில் அழுத போது, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. நல்லாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில், ஆமெனப்பா, இங்க தேற்றிடும் யாரும் இல்லாத வேலைகள் உண்டப்பா. நல்லாடி நடந்த போது கதறி எழுத நேரத்தில், என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. ஆமெனப்பா. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லை. உள்ளத்தின் ஆழத்துக்கு சொல்லுமா? ஆண்டவரே, ஆமென், உங்க கிருபை இல்லைனா கதறி அழுத நேரத்தில், கதறி அழுத நேரத்தில் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. ஆமென். கதறி அழுத, எஸ் லார்ட், உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. ஆமென். உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. சேர்ந்து சொல்லுமா? உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே. ஆமென். உங்க கிருபை போதுமே. எஸ் லார்ட், உங்க கிருபை இல்லாம, ஆமென், உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. ஆமென். உங்க கிருபை இல்லாம, ஓ எஸ் லார்ட், இல்லை இயேசுவே. கடைசியா சொல்லுவோம், உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே. ஆமென். உங்க கிருபை போதுமே. ஆமென். உங்க கிருபை நான் ஒன்றும் இல்லை இயேசுவே. ஆமென். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆமென். அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை இயேசுவே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபை. நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபை.
உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க கிருபை. எஸ் லார்ட், உங்க கிருபை. ஆமென் சொல்லுங்க. உங்க கிருபை, உங்க கிருபை. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே. எஸ் லார்ட் ஆண்டவரே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு. வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிற நாமம், வாசல்கள் திறக்கிற நாமம். ஓ ஹalleluya. கட்டுகள் உடைகிற நேரம், தடைகள் நீங்கிற நேரம். ஓ, அந்த நாமம் இல்லாமல் வேற எந்த நாமத்திலும் இந்த கால வேளையில் விடுதலை இல்லை. ஓ கேளுங்க. வாழ்கவே அவர் நாமம். ஆமென். அவர் நாமம், ஆமென், மதுரம். அவர் நாமத்தில் சுகமுண்டே. கேளுங்க, இது உங்களுடைய நேரம். ஆமென், ஆமென். அவர் நாமத்தில் ஓ சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். வாழ்கவே இயேசு நாமம், இயேசு நாமம். ஓ, அவருடைய நாமத்தில் விடுதலை, அவருடைய நாமத்தில் ஒரு ரட்சிப்பு, அவருடைய நாமத்தில் ஒரு மன்னிப்பு. ஓ, அவருடைய நாமத்தில் ஒரு ஆறுதல், ஒரு விடுதலை கொடுக்கிற நாமம். ஓ இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். ஓ எஸ் லார்ட், அவருடைய நாமத்தில் ஒரு உயர்வு. வாழ்கவே இயேசு நாமம், இயேசு நாமம். அவருடைய நாமத்தில் தடைகள் நீங்கும், அவருடைய நாமத்தில் பேய்கள் ஓடும். ஓ, வல்லமை உள்ள நாமம் அது. அது வெறுமையான நாமம் அல்ல. இந்த காலை வேளையில உங்களை நிரப்புகிற நாமம், அது வல்லமையான நாமம். நாமம் இயேசு நாமம். இன்னும் அற்புதம் செய்கிற நாமம், இன்னும் அதிசயம் செய்கிற நாமம். ஓ விடாதீங்க. ஓ எஸ் லார்ட், கேளுங்க. ஓ இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்கிற நேரம், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உயர்வு தருகிற நேரம் இது. அவரே நாமம் இல்லாமல் வேற எந்த நாமத்திலும் விடுதலை இல்லை. நாமம் இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். வாழ்கவே கடைசியா சொல்லுவோம். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். வாழ்கவே. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. கொஞ்ச நேரம் உங்களை விட்டு கொடுங்க. வாய்களை விரிவா திறந்து எஸ் லார்ட். ஹalleluya, ஆமென், ஹalleluya. ஓ கேளுங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற நேரம் இது. ஓ எஸ் லார்ட், ஹalleluya, hallelujah. Oh yes Lord, amen.
வல்லமை மிக்க நாமம் அது. ஓ ஆமென், ஆமென். கர்த்தர் சொல்கிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புத்தியும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென், ஹalleluya. எத்தனை நல்ல தேவன். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ஹalleluya, ஹalleluya. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். ஓ ஹalleluya. அவர் உங்களுக்கு உதவுகிற தேவன். அவருடைய நீதியின் கரத்தால் உன்னை தாங்குகிற தேவன். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஓ ஹalleluya. உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஓ ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாத மலை, ஓ ஹalleluya, ஓ இந்த கால வேளையில பொழிய விரும்புகிறார். ஓ ஹalleluya. வாய்களை திறந்து அந்நிய பாஷையில ரிகா ராபா பாபா 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 அப்பா என நிரப்புங்க. ஓ ரிகா ராபா பாபா 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 ஆண்டவரே, ஓ உங்களுடைய வல்லமை மேல் ஊற்றப்படுவதாக ராஜா ஆண்டவரே. ஓ கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திற்கு ஆவியானவரே என்னோடு இடைப்படுவீராக ராஜா. ஓ ரிகா ராபா பாபா பாபா, ஓ ரிகா ராபா பாபா 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 பாபா. ஆண்டவரே ஒரு விடுதலை, ஓ ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. ஓ ஹalleluya. ரிகா ராபா பாபா பாபா பாபா. அப்பா எங்கள் சபை பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஒரு விடுதலை ஆண்டவரே. ஒரு கட்டுகள் புரிகிற நேரம் இது. அப்பா ரிகா ராபா பாபா 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 பாபா. ஓ ஹalleluya. ஹalleluya. கிரகிக்க முடியாத காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற நேரம் இது. கேளுங்கப்பா, நாங்க வந்தது வெறுமையா போவதுக்கு ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை காண ஆவியானவரே உதவி செய்யுங்கப்பா. ஓ உதவி செய்யுங்கப்பா. எங்கள் சிந்தையில ஒரு ஆண்டவரே ஒரு மாறுதல் ஆண்டவரே. எங்களை வாழ்க்கையில் ஒரு மாறுதல் அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஹalleluya. கேளுங்க. ஹalleluya. Oh yes Lord. ஹalleluya. ஆமென். திடன் கொள்ளுங்கள். ஆமென். அப்பாவுடைய சமூகத்துல இந்த கால வேளையில விடுதலை உண்டு. ஆமென். ஹalleluya. Oh yes Lord. ஆமென். ஹalleluya. ஆமென். Oh, glory, 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 glory. Hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லா தடைகளும் தடங்களையும் நான் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஓ மகிமையின் பிரசன்னம் இறங்கட்டும். ஓ ஹalleluya. ஆவியானவரே அசைவாடும், பரிசுத்த ஆவியானவரே நீர் அசைவாடும். ஒவ்வொருவரை தொடும். கரபோ ஷபரபா நிமனரபா நிமனரபா. ஓ ஹalleluya, ஹalleluya. Thank you my master. இயேசுவே இறங்கினமே. ரத்தத்தினால்
வாயிலை திறந்து, சற்று நேரம் வாயிலை திறந்து, இயேசுவே நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். மகிமையின் ராஜனே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் சொல்லுவோம். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் ராஜா. எல்லாவற்றையும் ஆண்டவரே, எல்லா தடைகளும் நீங்கட்டும். எல்லா தடங்கல்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முறியடித்து போடுகிறோம். ஓ ரிகாபா சந்தலரபா நிபாரபா நிபாலரபா. ஆண்டவரே, ஒவ்வொரு தடைகளுக்காக ஆண்டவரே இந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஜெயம் கொள்ளும் தேவன் அப்பா, நீர் எங்களோடு நிற்கிறீர் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் நடந்து சொல்லும் பாதைகளிலும் ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக இருக்கிற ஒவ்வொரு மதில்களையும் உடைக்க வல்லவர் அப்பா. ஓ, நீர் உடைத்து போடு ராஜா. நிகாமாசா கரந்தலரபோ நிபாலரபா நிபாரர ஓடதலரபா நிபாலரபா நிபார. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில வினாடிகள் just open your mouth and just speak, just speak. வாயில திறந்து பேசுங்க. இயேசுப்பாவோட பேசுங்க, இயேசுப்பாவோட பேசுங்கப்பா. எல்லா விதமான குறைகளையும் நீ எடுத்து போட வல்ல தேவனப்பா. நீ கழுவி சுத்திகரிங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக நிற்கும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே உம்முடைய முன்பாக நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறோம். ஆண்டவரே, வஞ்சகமாக ஆண்டவரே, எல்லா பொல்லாத வஞ்சக செயல்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் முறியடித்து போடுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். உம்முடைய வல்லமை மேலறையில பாவம் ஆவியானவர் அந்த காற்று வீசின போது அக்னி நாவுகள் ஒவ்வொருவர் மீது இறங்கியது ராஜா. வசனம் சொல்ல ஒவ்வொருவர் மீது இறங்கிய பொழுது வல்லமையினால அவர் நிரப்பப்பட்டார். வல்லமையினால உம்முடைய வல்லமை அசைவாடட்டு இந்த நேரத்தில் வல்லமையினால. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களே உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த பாத்திரம் உங்களுக்கு சொந்தம். வாயில திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த பாத்திரம் உமக்கு சொந்தம் ராஜா. எங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ராஜா. நீர் நிரப்பு, நீர் கழுவி நிரப்பு ராஜா. நீ நிரப்பு ராஜா. ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் யூ, பிரைஸ் யூ ஜீசஸ். ஆண்டவரே, புது எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுங்க, புது எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. எங்களுடைய சொந்த ஞானத்தில் இல்லை ராஜா, எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. Glory, 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 glory. Glory of Father. Praise you, Jesus. எல்லா வறண்ட சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா வறண்ட சூழ்நிலைகள் மாறட்டும். ஆண்டவரே, பசுமை உள்ள புல்வெளிகளில் நடத்தி அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுவேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, இது வற்றாத நீரூற்று என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் எனக்கு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் வற்றாத நீரூற்றாக நிற்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. எல்லா துதிக்கான மகிமை அனைத்தும் உமக்கு ஏறெடுக்கிறோம் நல்ல தயவுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உட்காருமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், நம்மோடு நடந்து வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We have a mighty God. Amen. வெறுமையான தேவன் இல்லை. We have a mighty God with us who can do all things. Amen. Nothing is impossible with him. இல்லையா? கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்மளை நடத்தணுன்றதுக்காக நீங்கள் கேட்கணும் ஆண்டவரே. ஆமென். அதில் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. என்னுடைய தேவைக்காக நான் உபாசித்து போகிறது வேற. ஆனால் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நடைபெறணும்னு சொல்லி அதற்காக அந்த 4 பாயிண்டில் சொன்ன பொழுது கழுவி சுத்திகரின்னு சொல்லும்போது இந்த நாட்களில் அது ரொம்ப முக்கியமானது. அந்த சாங்டிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென். அனுதினமும் ஆண்டவர் தாமே நம்மளை கழுவி சுத்திகரிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி கழுவி சுத்திகரிக்கப்படும் பொழுது நம்மளுக்குள்ளே இருக்க எல்லாம் ஒரு பெரிய மாற்றம். ஆமென். ஹல்லேலூயா. சில பழக்கங்கள், சில பழைய காரியங்கள், புதிய மனிதனா வெறுமையாக அதை கேட்பது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் என்கரேஜ் யூ, எல்லாரும் கிருபையின் வரங்களுக்காக கேளுங்க. ஹல்லேலூயா. கனிகளுக்காக கேளுங்க. ஆண்டவர் இன்னும் பலத்தின் மேல் பலன் அடையும்படி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற இடத்த கிடையாது, இதை காட்டிலும் இன்னும் மென்மையாக ஆண்டவர் நம்மளை மேலே தூக்கி எடுத்துகிட்டு ஒன்று போகணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எல்லா விதமான தடைகளையும் மாற்றும்படியாக தேவன்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னை எடுத்து உம்முடைய ராஜ்யத்திற்கு நீ சொன்னது போல ஆண்டவரே என்னை உபயோகப்படுத்தும். ஆமென். அதுதான் இந்த நாட்களில் ரொம்ப முக்கியமான ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. What a faithful God we serve, that because of His blood that we are here, because of His grace our life is we are still breathing, because of His mercy we're able to enter into a new day and a new week and a new month. Because of His faithfulness we are still surviving in this place, wherever we are. Not our job, not our salaries, not our business, only because of the grace of Jesus Christ. Amen. Only because of His grace. That Jesus today morning was thinking about you and your family. That's why we are here today. Thank you for your Son. Thank you for your blood. Thank you for your salvation. Every day that I am breathing, it is because of the victory that Jesus died on the cross of Calvary. God is to be exalted up high in this place. Hallelujah. Let's all stand up and open up our word to the book of Matthew chapter 10. And if you have your verse with you, Matthew chapter 10, let's say amen. Amen. Hallelujah. Matthew chapter 10, verses number 1, then verses number 3, and then verse number 10. Let's read together. Jesus called His 12 disciples together and gave them authority to cast out evil spirits and to heal every kind of disease and illness. Verse number 5, Jesus sent out the 12 apostles with the instructions, don't go to the Gentiles or the Samaritans. Verse number 7, go and announce to them that the kingdom of heaven is near. Verse number 10, don't carry a traveler's bag with a change of clothes and sandals or even a walking stick. Don't hesitate to accept hospitality, because those who work deserve to be fed. Verse number 11, எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். Hallelujah. Verse number 34, பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். amen. Verse number 35, எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். verse number 36, ஒரு மனுஷனுக்கு சத்ருக்கள் அவன் வீட்டாரே. 37, தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. verse number 38, lastly, let's read. If you refuse to take up your cross and follow me, you are not worthy of being mine. Let's pray. Heavenly Father, Lord Jesus, we thank you this morning time for the verse that we are about to read. Thank you for your blessing and for your grace that is over our life. Thank you that you are speaking to us this morning with your word. In the name of Jesus we pray. Amen. Amen. And before we take a seat, let's take a minute to just wish somebody next to you this morning. Tell them welcome to church. God bless you. Maybe we didn't see you last week, but welcome to church. Shake their hand and just say a word of blessing. Amen. Hallelujah. You may all take your seat as you are sitting down. Hallelujah. Amen. As part of our Bible reading session, we are here in the book of Matthew chapter 10, and what's beautiful about this is that Jesus is sending the disciples. நம்ம ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் வேதத்திலிருந்து ஒவ்வொரு அதிகாரத்தை நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். இந்த 10வது அதிகாரம் மத்தேயுனுடைய நிருபத்திலிருந்து இன்று நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இதில் ரொம்ப அழகான ஒரு காரியம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அனுப்புவது. Now this is not after Jesus died and he was risen again, then he sends the disciple to the world. This is not that. This is before that. He's giving a mission, a small ministry mission to the disciples. Go to this place, and he's sending them with instructions. This is the first time all the 12 apostles are together, and they're being blessed and they're being sent, the 12 of them.
இது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததுக்கு பிறகு சீஷர்களை அவருடைய ஊழியத்திற்கு அனுப்புவது அல்ல. அதற்கு முன்பாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை மிஷனரி ஊழியங்களுக்காக அனுப்புகிறதை தான் நம்ம இங்கு தியானிக்கிறோம். இங்கு வந்து 12 அப்போஸ்தலர்களும் வந்து ஒருமித்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்படுகிறது. அதர் நிமித்தமாக அவர்கள் வந்து தங்கள் ஊழியங்களுக்கு அவர்கள் பயணிக்கிறார்கள். Amen. Amen. Are you with me this morning? Amen. Hallelujah. Hallelujah. And this is interesting for us because you and me today morning are also considered the disciples of God. Amen. நமக்கு ஏன் இது ரொம்ப முக்கியம் இந்த காலை வேளை என்றால் நீங்களும் நாங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாகவே நம்ம இருக்கிறோம். Because the Bible says in Matthew chapter 28 verses 19 and 20 that everybody who is baptized in the name of Jesus has automatically become what? A disciple. Somebody say disciple. Hallelujah. Look to the person next this morning to you, say disciple. Amen. ஏன் என்றால் மத்தேயு 28 அதிகாரம் 19-20 வசனத்தில் சொல்கிறது, எவன் ஒருவன் தேவனுடைய ஆவியினாலே ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறானோ அவன் தேவனுக்கு வந்து சீஷர்களாக இருக்கிறார்கள் என்று. Hallelujah. Hallelujah. But one important truth that everybody today morning as a church we should know is that salvation is free. இந்த காலை வேளையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் ரட்சிப்பு இலவசமானது. No money needed. அதற்கு பணம் செலுத்த வேண்டியதில்லை. But discipleship is expensive. You have to pay for it. ஆமென். ஆனால் சீஷத்துவம் என்பது ஒரு விலை மதிப்பு உள்ளது. அதற்காக நம்ம கிரயம் செலுத்த வேண்டும். Hallelujah. Hallelujah. It's easy to accept Jesus as your personal savior. It's good. Heaven citizenship. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது வந்து மிகவும் எளியது, நல்லது. But you have to pay a price every day of your life to become a disciple of God. Amen. It's expensive. சீஷத்துவமாக சீஷர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் அதற்கு நம்ம கிரயம் செலுத்த வேண்டியவர்களாக, நம்ம பணம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். Not money, but I'm saying you have to pay for it as in like you have to pay with. நம்ம வந்து கிரயம் செலுத்த வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். Hallelujah. And this morning time in Matthew chapter 10, God is highlighting a few ways to become a disciple that is going to be an alarm for everybody here this morning time, like a wake up call. இந்த காலை வேளையிலே தேவன் எச்சரிக்கையாக சில காரியங்களை நம்ம வந்து அவருக்கு சீஷர்களாக இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து அவர் சொல்ல விரும்புகிறார். Everybody with me this morning? Amen. Amen. Somebody say salvation is free, but discipleship is expensive. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Jesus in Matthew 10 is giving instruction to his disciples before sending them out. He's giving them some warnings. He's saying that you need to depend on God's provision. தன்னுடைய சீஷர்களை தேவனுடைய ஊழியத்திற்காக அவர் அனுப்ப முன்னாடி அவர் கொடுக்கக்கூடிய சில உபதேசங்கள் அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன் அவர்கள் என்ன சொல்கிறானா, எல்லாவற்றிலும் தேவனுடைய கரத்தை அவர்கள் பற்றி இருக்க வேண்டும் என்று. And you must be ready for some conflict. Hallelujah. சில குழப்பங்கள் காரியங்கள் வரும் பொழுது அதை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். Even within our own family you should be ready for some conflict. நம்மளுடைய சொந்த குடும்பங்களிலே பார்த்தீங்கன்னா சில எதிர்மறையான காரியங்கள் இல்ல கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும்போது நம்ம அதை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். And the message is very clear for all of us even this morning. Is the question is, are you ready to trust God as you move into the next season of your life? ஆமென். இந்த காலை வேளையில் கர்த்தர் கேட்கிறார், உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் போகும்பொழுது எல்லாவற்றிலும் தேவனுடைய கரத்தை எதிர்பார்த்து இருக்க நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா என்று. Hallelujah. Hallelujah. Somebody say trust God. ஆமென். தேவனையே நம்ம நம்ப வேண்டும். Amen. Matthew Amen. chapter 10 verses 10. Can we read that? வழிக்காக பையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம், வேலையால் தன் ஆகாரத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறான். Amen. One of the most interesting instruction that Jesus gives, the first thing he says don't carry any luggage to the disciples. முதலாவதாக தேவன் கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய முதல் காரியம் என்னவென்றால், நீங்கள் பிரயாணப்படும் பொழுது எதுவுமே நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம் என்று. Hallelujah. Hallelujah. We just read Matthew chapter 10 verses 10. What was the instruction that Jesus gave? Don't carry anything with you. Just go as it is. Amen. நீங்கள் எதையும் எடுத்து செல்ல வேண்டாம், நீங்கள் அப்படியே வெறுமனே போக வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். Somebody say no luggage. Hallelujah. One of the biggest gifts that every family here in UAE has is everybody has beautiful suitcase. Amen. ஆமென். நம்ம இங்க UAE ல இருக்க எல்லாருக்கும் நம்ம வீட்ல வந்து நிறைய பெட்டிகள் வந்து நமக்கு நிறைய இருக்குது. And on top of that we have bags. For everything we've got a plastic bag. Amen. There is no shortage of carry bag in our home. ஆமென். நம்மளுடைய வீடுகளில்
அந்த கவர்ஸ் ஃபுல்லாக பை வந்து நம்மளுக்கு நிறையவே இருக்கிறது நம்மளுடைய வீடுகளில் எதை எடுத்து செல்ல வேண்டும் என்றாலும். For everything there's a bag. You want to pack something, there is a bag. You want to take food from our home and go, we have a bag. We have a bag for everything. Hallelujah. ஆமென். நம்ம எல்லாவற்றிற்கும் பார்த்தீங்கன்னா பை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது எடுத்து செல்லணும் எதுக்காக வேண்டும் என்றாலும். And many times even in our personal lives we become very good people who have many different suitcases. We've got emotions, we've got our family history, we've got some grudges, we've got what people did to us last month. We carry different suitcases in our life. நம்மளுடைய சொந்த வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய பெட்டிகள் வந்து நம்ம கூட வைத்திருக்கிறோம். நம்மளுடைய எமோஷன்ஸ், மற்றவர்கள் நம்மளுக்கு பேசின காரியங்கள், மற்றவர்களுக்கு மத்தியில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மனக்கசப்புகள், இப்படி பல பெட்டிகளை சுமந்து செல்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். So one of the biggest instruction that Jesus gives to his disciple, as you are moving to the next season of your life, to the 12 people he was saying, do not carry luggage with you. ஆமென். ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 12 சீஷர்களுக்கும் அவர் என்ன சொல்கிறாருங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஊழியத்திற்கு போகும்போது இந்த மாதிரி பெட்டிகளை நீங்கள் சுமந்து செல்லாதீர்கள், எதையுமே நீங்கள் எடுத்து செல்லாதீர்கள் என்று. Somebody tap the person next to them and say, don't carry extra luggage. ஆமென். Hallelujah. Tap them and say, no luggage. As you enter this new relationship, as you enter this new business, as you enter this new job, as you are opening up new territories in your life and God is blessing you, do not go to the next season of your life with carrying everything. ஆமென். உங்களுடைய புதிய வாழ்க்கைக்குள்ளாடி செல்லும்போது, புதிய பிசினஸ்ல, புதிய வேலைகள்ல, இப்படி எது நிமித்தமாக நீங்கள் புதியதாக சென்றாலும் எந்த பெட்டியுமே நீங்கள் சுமந்து செல்ல வேண்டாம். What if this person will not accept me? What if this friend will fail me? What if this relationship will fail? What if this exam might fail? What if this job might fire me? Do not carry your history when God is writing a new story in your life. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நம்மளுக்காக புதிய அத்தியாயத்தை தொடங்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தையும் நம்ம சுமந்து செல்ல வேண்டாம். ஒருவேளை இவர்கள் என்ன செய்வார்கள், இவன் நம்ம கிட்ட பேசாம இருந்துருவார்களா, இந்த காரியம் நடக்காமல் இருந்துருமா என்று சொல்லி நம்மளுடைய பழைய சரித்திரத்தை நம்ம சுமந்து செல்லாத படிக்க நம்ம கவனம் உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். One of the most important things of being a disciple of God is to be ready to say, God, I am ready to come with you with or without anything. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய ஒரு நல்ல காரியம் என்னவென்றால், நான் உங்களுக்கு சீஷராக வரும் பொழுது நான் எதையுமே எடுத்து வராத படிக்கு நான் இருக்கிற ஒருவனாக இருக்க வேண்டும் என்று. The more you start trusting Jehovah Jireh, the more you start believing that your finances will start changing, your job will start changing, there's a transformation in your life, the more you leave behind things. Amen. Hallelujah. எவ்வளவு அதிகமாக நம்மளுடைய கடந்த காரியங்களை, வாழ்க்கைகளை நம்மை ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனை நம்பி நம்ம போகிறோமோ, அப்பெல்லாம் அவர் நம்மளுடைய கையின் பிரயாசங்களை, நம்மளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவர் நிச்சயமுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். How many of you are ready to move to the next level in your life? Amen. எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்ல நீங்கள் விரும்புகிறீர்கள்? As God is changing your life, He's reminding you, stop carrying suitcases with you. Amen. Amen. கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட அடுத்த கட்டத்திற்கு செல்லும் பொழுது நீங்கள் எதையாவது சுமந்து செல்கிறதை நீங்கள் நிறுத்தி விடுங்கள் என்று. Tap the person next to you and say, no luggage. Amen. Amen. Hallelujah. Hallelujah. The next verse, let's read that in verse number 11. எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். Hallelujah. The second instruction that they give to the disciples is, when you go to a city, find somebody who can help you, who is worthy. Somebody say worthy. ஆமென். நீங்கள் எந்த இடத்திற்காக செல்லும் பொழுது அங்கு யார் வந்து ஒரு கனத்திற்குரியவர்களாக இருக்கிறார்களோ அவரிடத்தில் இருங்கள் என்று வசனம் சொல்கிறது. Somebody say worthy. Hallelujah. Hallelujah. When we start trusting God more and more in our lives, our families, our homes, our personal lives becomes worthy. Amen. Amen. Hallelujah. எவ்வளவு அதிகமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ, அவரையே நம்பி இருக்கிறோமோ, நம்மளுடைய வீடும் நாமளும் ஒரு தகுதி உள்ளவர்களாக, ஒரு கனத்திற்குரியவர்களாக நம்ம மாறுவோம். Every disciple that went everywhere found a house to take care of them and their ministry and to finance them and to provide for them. Amen. எங்கெல்லாம் இந்த சீஷர்கள் கடந்து சென்றார்களோ, எந்தெந்த வீட்டுக்கு தங்கி இருந்தார்களோ, அங்கெல்லாம் அவர்களால ஒரு உதவி செய்கிறதற்கு அளவுக்கு அவர்கள் பாத்திரர்களாக இருந்தார்கள்.
the families were a vessel for them, for the disciples. The families were providing for these disciples. எந்த இடத்திற்கு போனாங்களோ அங்க இருந்த குடும்பங்கள், அவங்க எங்க தங்கி இருந்தாங்களோ அந்த குடும்பங்கள் இவர்களுக்கு ஊழியம் செய்ய அவர்கள் வந்து கனத்திற்குரியவர்களாக இருந்தார்கள். This morning time, you and me, God will start using our families to become people of provision. Amen. ஹalleluya. இந்த காலை வேளையில நம்ம குடும்பங்களும் மற்றவர்களுக்கு கொடுக்கிற குடும்பங்களாக கர்த்தர் மாற்றுவார். Hallelujah. Tap the person next to you and say, wake up. Amen. Amen. Say, God is using you. Amen. Hallelujah. Hallelujah. Whether the person next to you is ready or not, God wants to use your life to become a house of provision. Amen. Amen. Hallelujah. கர்த்தர் நம்மளுடைய குடும்பங்களை கொடுக்கிற குடும்பங்களாக அவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். Let's read that verse again. Verse number 11. What does it say? Whichever city you go to, find somebody who is worthy and go and stay with them. Today morning, my house should be worthy. People should be able to stay. Amen. People should be able to be provided through my hands. Amen. Hallelujah. இந்த காலை வேளையிலே நம்மளுடைய வீடும் அப்படி ஒரு பாத்திரமுள்ள ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். நம்ம மற்றவர்களை போஷிக்கிற அளவிற்கு கர்த்தர் நம்மளை நடத்துவார். Amen. Maybe my house is not big, maybe it doesn't have 5 bedroom, but it's worthy. It will accommodate people. Amen. Amen. Hallelujah. ஒருவேளை நம்மளுடைய வீடு ஒரு பெரிய 5 bedroom வீடு இல்லாம இருக்கலாம், ஆனால் மற்றவர்களை தாங்க நம்ம பாத்திரர்களாக நம்ம கர்த்தர் மாற்றுவார். What is the word in Tamil for that when this verse say worthy? பாத்திரமானவர்கள். Maybe my life is not very big. Maybe my exam grades are not very big. Maybe my business is not very big, but my life is worthy to accommodate the presence of God. Amen. Amen. Hallelujah. ஒருவேளை நம்மளுடைய காரியங்கள் வந்து ரொம்ப பெரிதாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக நம்மளுடைய வீடுகள் ஒரு பாத்திரத்திற்குரிய வீடுகளாக நம்ம வீடுகள் இருக்கும். Somebody say worthy. Amen. Amen. Hallelujah. 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 Somebody say worthy. Whether my life is ready or not, it is worthy to accommodate growth. Hallelujah. Amen. நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய காரியங்கள் ரெடியா இருக்கிறதோ இல்லையோ, ஆனா நிச்சயம் நம்ம பாத்திரத்திற்குரியவர்களாக நம்ம இருப்போம். Amen. Hallelujah. Tap to the person next to you and say worthy. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Are you with me this morning? Amen. Amen. Hallelujah. Let's move on to the last point of today morning's word in verse number 34. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். In English it says, I have not come to send peace on earth. This is Jesus. He's saying, I have come not to send peace but a sword. Somebody say sword. Amen. Now we want to spend a little bit of time in this verse this morning, because everybody here, if you have not read this, you might be wondering the purpose of Jesus is to come as peace, right? Amen. ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது, நான் சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன் என்று. ஒருவேளை இந்த வசனத்தை வாசிக்கிறவர்கள், நீங்கள் முதல் தடவை வாசிக்கிறவர்களா இருந்தாலும் சரி, நம்ம நினைக்கலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்திற்காக தானே கொடுக்க தானே இந்த உலகத்திற்கு வந்தார் என்று. And when Jesus is saying that I have not come to give peace on earth, I have come for a sword, I have come to fight, this is contradicting what Jesus was saying earlier, or what Jesus will say later, that when he says I am the Prince of Peace. In Matthew 5, Jesus, in the Beatitudes, Jesus is saying be a peacemaker. When Jesus is talking about all of these peace words, how can he say that I have not come to give peace? ஒருவேளை இந்த வசனம் வந்து நான் பட்டயத்தை அனுப்ப வந்தேன் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்கு முன்ன சொன்ன வசனங்களுக்கு இது முரண்பாடாக இருக்கிறதாக நம்ம நினைக்கலாம். ஏனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சமாதான பிரபு, அவர் தான் சமாதானத்தை தருகிறதற்கே இந்த உலகத்திற்கு வந்தார் என்று இதற்கு முந்தின வசனங்களில் வந்து அவர் சொல்லி இருக்கிறார். Amen. Amen. And just because of, in respect to the time that we have, just to make it short, the context of Matthew chapter 10 was written when we started a few minutes ago. We were saying that it was what? An instruction for the 12 disciples. Amen. Amen. இதை வந்து நன்றாக கற்றுக்கொள்ள நம்ம வந்து இதனுடைய பின்னணி என்ன என்று நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தொடங்கும் பொழுதே நம்ம தியானித்தோம் என்னவென்றால், சீஷர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய குறிப்புகள் என்னவென்று தான் நம்ம பார்த்தோம். And Jesus is very clear. He says to the disciples, be ready to expect resistance from the world. Amen. But we are living in a spiritual kingdom. Amen. Amen. நம்ம ஆவிக்குரிய ஒரு காரியங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உச்சரிக்கமோ அப்பொழுதெல்லாம் சில தொந்தரவுகளை நம்மளால பார்க்க முடிகிறது. So Jesus is coming to just wake up the disciples and say, dear disciple, don't think that because you are a man of God or because you are a family of Jesus, wherever you go there'll be beautiful peace. No, wake up.
there will be sword, there will be battle, there will be conflict. So this morning Amen. time, you and me, like the disciples, we need to understand that the gospel of God was not going to cause anyone any peace, because the moment you start speaking about Jesus, people are going to have a fight with you, people are going to be different from you. The peace that the gospel gives is between sin and righteousness, and it requires some maturity to understand this concept. Amen. Amen. Hallelujah. சில நேரங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை, அவருடைய வசனங்களை சொல்லும் பொழுது நம்மளுடைய குடும்பங்களிலே ஒரு சில மாறுபாடான எண்ணங்கள் இருக்கும். அந்த மாதிரியான சமாதானத்தை குறித்து வேதம் சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிற சமாதானம் என்னவென்றால் பாவத்திற்கும் நீதிக்கும் இடையிலான ஒரு சமாதானத்தை பற்றியே மட்டுமே அதை பேசுகிறது. ஒருவேளை அதை புரிந்து கொள்ளுகிறதற்கு அந்த பக்குவம் இன்னும் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்பட வேண்டும். Hallelujah. Everybody with me this morning. Amen. Let's read Matthew chapter 10 verses 35. Another example of this. And a daughter against her mother, and the daughter-in-law against the mother-in-law. And there are three characters mentioned here, the son and the dad. Amen. இங்கு மூன்று விதமான உறவுகளை பார்க்கிறோம். மகன், தகப்பன், a daughter and her mother, மகளும் தாயும், and a daughter-in-law against the mother-in-law. மருமகளும் மாமியும். And Jesus is coming, Jesus is saying, whenever you preach the gospel, this sort of three things will happen. A son will turn against his father, a daughter against her mother, and the daughter-in-law against her mother-in-law. இங்கு எப்பெல்லாம் சுவிசேஷத்தை வீடுகளில் சொல்லுகிறோமோ அங்கெல்லாம் மகன், not only in the house, anywhere, எங்கு பார்த்தாலும் மகன் தகப்பனுக்கு எதிராக, மகள் தாய்க்கு எதிராக, மருமகள் மாமிக்கு எதிராக வருகிற காரியங்களை நம்ம பார்க்க முடியும். And an interesting way to look at this is all three characters are in the house. ரொம்ப நல்ல காரியம் என்னவென்றால் நம்ம பார்க்க வேண்டியது எல்லா உறவுகளுமே அந்த வீடுகளுக்கு உள்ளாடி தான் இருக்கும். And one way to look at it is that the son and the father could represent the body. மகனும் தகப்பனும் சரீரத்தை குறிக்கிறது. And the mother and daughter could represent the spirit. மகளும் தாயும் ஆவியை குறிக்கிறது. And the mother-in-law and the daughter-in-law could represent the soul. மருமகளும் மாமியும் ஆத்மாவை குறிக்கிறது. And how, just like how Jesus said, whenever you are baptized, you become a new man. That means your body, spirit and soul is fighting internally with sin and righteousness. Amen. Hallelujah. எப்பொழுதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்மளுடைய சரீரம், ஆவி, ஆத்மாவிலேயே ஒரு போராட்டத்தை நம்ம பார்க்க முடிகிறது. Amen. Just like how the son is against his dad and the daughter is against the mother and the daughter-in-law is against the mother-in-law, because of the gospel, it's an example of how our own life, sometimes our body, soul and spirit is fighting temptations and lust and pleasures every day in our own home. Verse 36 says, in our own home there is a man's enemy. That means in our own body there is fight that's going on to fight for righteousness. Amen. Amen. Hallelujah. எப்படி இங்கு நம்ம நம்மளுடைய சொந்த சரீரத்திலேயே நம்மளுடைய சரீரம், ஆவி, ஆத்மா இந்த உலக இச்சைகள், உலக காரியங்களுக்கு எதிர்த்து போராடுகிறது போல, அதே போல ஒரு குடும்பத்துல தேவனுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது அந்த உறவுகள் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுகிறார்களோ அதே போல நம்ம இந்த நீதி உண்டாக்க, நம்ம நீதியாக வாழ நம்ம அதற்காக போராட வேண்டும். So this morning time, the biggest message for us all is, if you and me are believers of Jesus, நீங்களும் நானும் தேவனுக்கு விசுவாசிகளாக இருக்கும் பொழுது there will be problem. எப்பொழுதும் சில நேரங்கள் பிரச்சனைகள் இருக்கும். All the time. எப்பொழுதுமே பிரச்சனைகள் There இருக்கும். will be problem in your family. நம்மளுடைய குடும்பங்களில பிரச்சனைகள் இருக்கும். There will be problem in your marriage. நம்மளுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும். There will be problem in the way you raise up your children. பிள்ளைகளை வளர்த்துவதில் பிரச்சனைகள் You இருக்கும். will always have failures in your life. நம்மளுடைய வாழ்க்கையில் தோல்விகள் இருக்கும். And just because I accept Jesus doesn't mean my life is going to change. Maybe it will become worse. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால என்னுடைய வாழ்க்கை மாறிவிடும், எல்லாம் நல்லதாக நடக்கும் என்றல்ல, சில நேரங்கள் இதைவிட மோசமாக கூட போகலாம். That's why in verse number 37 it says, even if I lose my life, my soul has been saved, because I have accepted Jesus and I know there's a place in heaven for me. Amen. Even if there's problems in my home, even if there's problems in my relationship, because of Jesus, even if there's problem in my marriage, it's okay for me, because I will overcome and I know Jesus has a peace for me in heaven. Amen. Amen. Hallelujah. நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில எந்த காரியங்களிலும் நம்மளுக்கு பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டதனால தேவனுடைய சமூகத்துல நம்மளுக்கு நிச்சயமாக அங்க ஒரு இடம் உண்டு என்று சொல்லி. ஆமென். Hallelujah. So tap the person next to you and say, do you know Jesus? Amen. There will be problem.
Amen. Amen. It's difficult to say that, but you will overcome those problems. Amen. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Problems will not disappear because you got baptized. Problems will disappear the more you follow Jesus, the more you overcome, the more He gives you strength to overcome situations. Amen. Amen. Hallelujah. நம்ம ரட்சிக்கப்பட்டதனால ஞானஸ்நானம் எடுத்தனால பிரச்சனைகள் வந்து கடந்து போவதில்லை. எவ்வளவு அதிகமாக தேவனை நம்புகிறோமோ, அவரை பற்றுகிறோமோ, அவர் சார்பில் இருக்கிறோமோ, பிரச்சனைகளை கடந்து போக தேவன் உதவி செய்வார். That's why Amen. Jesus says, I have not come to give peace, but I have come to give you a sword to cut all these situations that are there in your life. ஆமென். அதனால தான் நான் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன் என்று அவர் சொல்கிறார். Not peace of the earth. He's come to give peace, but not peace of the earth, the peace that you and me know. நான் சமாதானத்தை தர வந்தேன், ஆனால் இந்த உலக பிரகாரமான சமாதானத்தை அல்ல. The peace of Jesus is something different. Amen. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சமாதானம் வந்து அது விலையேற பெற்றது. Verse number 37. If anyone who loves their father and mother more than me is not worthy of me. Amen. ஆமென். தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. And this morning time it's a bit of a conflict because Jesus says in the 10 commandments, if you know it by heart, one of the commandment is we need to honor our father and mother, and Jesus is saying in 37, do not love your father and mother more than me. இதற்கு முன்னாடி நம்ம பிரதான கற்பனைகளில் பார்த்திருக்கிறோம், உன் தாயையும் தகப்பனையும் நீ கன பண்ண வேண்டும் என்று இங்கு சொல்கிறார். உன் தாயாவது தகப்பனையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று. Verse number 38 is even more beautiful. If anyone loves your son or daughter more than me is not worthy of me. After becoming a dad, definitely our children are our world. But to see this verse that says, do not love your son more than Jesus, is a little bit scary. ஒரு தகப்பன் தாயாகும் பொழுது நம்மளுடைய பிள்ளைகள் தான் நம்மளுக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஆனால் இங்க வசனம் சொல்கிறது, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று. And this verse is continuing. Jesus put a full stop, but this verse means more than just that. It's not just mom and dad, it's not just son and daughter. If anyone who loves their business more than me is not worthy of me. இது வந்து தகப்பன் தாய் அந்த உறவுகள் மட்டுமல்ல, தன்னுடைய வேலையை அதிகமாய் நேசிக்கிறவன் கூட எனக்கு பாத்திரன் அல்ல. If anyone loves their exams and educational success more than me is not worthy of me. ஒருவேளை உங்களுடைய படிப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு உத்தியோகத்துல போக வேண்டும் என்று அதை நேசிக்கிறவர்கள் கூட எனக்கு பாத்திரன் அல்ல. If anyone likes some financial gains and stock market more than me, then you're not worthy of me. என்னை விட அதிகமா உங்களுடைய பொருளாதாரத்துல நீங்கள் அதிக கவனம் செலுத்துகிறீர்களா, நீங்கள் எனக்கு பாத்திரன் அல்ல. Anybody with me? If anybody loves your vehicle or your car or materialistic blessing or your GMC more than me, you're not worthy of me. ஒருவேளை இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நம்மளுடைய வாகனங்கள் இப்படி எதை நம்ம நேசித்தாலும் தேவனுக்கு நம்ம பாத்திரன் அல்ல. It's not that you don't love it, it's that you prioritize your priorities. Amen. அது நம்ம நேசிக்கிறோம் என்றல்ல, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் உலக காரியங்களுக்கு நம்ம priority கொடுக்கிறோம் என்றுதான் அது. This morning time we started the message by saying everybody is a disciple. Amen. Amen. இந்த மெசேஜ் தொடங்கும் போது நம்ம சொன்னது என்னவென்றால் நம்ம எல்லாரும் தேவனுக்கு நாம் சீஷர்களாக இருக்கிறோம். Are you a disciple? If you can say yes. Amen. Amen. Hallelujah. So salvation is free. ரட்சிப்பு இலவசமானது. But your discipleship you have to pay. ஆனால் நம்மளுடைய சீஷத்துவத்துக்கு நம்ம வந்து கிரயம் செலுத்த வேண்டும். The first thing you have to pay, முதலாவது நம்ம செலுத்த வேண்டியது, don't expect peace, expect problems. எப்பொழுதுமே சமாதானத்தை எதிர்பார்க்காதீர்கள், சில பிரச்சனைகளை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். There will be problems. Amen. எப்பொழுதுமே பிரச்சனைகள் இருக்கும். Tap the person and say problems. Everything I take there's a problem. Good, there's problems. Because when you accept Jesus, you will have more problems. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் அதிக பிரச்சனைகள் வரும். In your marriage, in your relationship, in your business, in your work, there will be more problems. நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, நம்மளுடைய பிசினஸ்ல, நம்மளுடைய வேலை ஸ்தலங்களில பிரச்சனைகள் வரும். I mean, there will be problems. எப்பொழுதுமே பிரச்சனைகள் இருக்கும். But that's why we have Jesus. ஆமென். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நம்ம கூடயே இருக்கிறார். The problems will not go away, but we will be more stronger to face them through. Amen. Hallelujah. பிரச்சனைகள் சீக்கிரமாக கடந்து போகுமல்ல என்றால், ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள நம்மை தைரியப்படுத்தி நம்மை அவர் நிச்சயமாக பக்குவப்படுத்துவார். Are you with me? That's why the word of God says in Psalms 23, even though I fly over the shadow of death, even though I jump over, it doesn't say jump over the shadow of death, it says even though I walk through the shadow of death, the valley of shadow of death, I will fear no evil. ஆமென். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது.
Amen. ஆமென். நான் அதற்கு அஞ்ச மாட்டேன் என்று. You will go through business failures, you will go through business success, you will go through marriage failures, you will go through marriage success, you will go through bad news, you will go through good news. Wherever you are going, His presence is with you. Amen. ஆமென். ஹalleluya. நம்ம எங்க சென்றாலும் தேவனுடைய பிரசன்னம் நம்ம கூடயே இருக்கிறது. The second biggest reality check that Jesus is saying in verse number 37, are you ready to give up the love for your dad and mom, for your child, for your husband and wife, for your business, for your car? Are you ready to give it up for me? எனக்காக நம்ம எல்லாவற்றையும் நீங்கள் இழக்க இல்ல விட தயாரா இருக்கிறீர்களா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில் கேட்கிறார். A discipleship means Jesus wants ultimate loyalty for him. ஆமென். ஹalleluya. அவருக்கு சீஷர்களா இருக்க வேண்டும் என்பது என்னன்னா அந்த உண்மை தத்துவத்தினுடைய உச்சத்திற்கு வந்து நம்ம இருக்க வேண்டும் Not என்பதுதான். that you emotionally abandon your children or run away from, leave your children at home and go away, let them pay their own school fees. Not that. It means in my daily life, in the 24 hours of my mind, God, I know my children are my world, but the world is existing because of you. So Amen. my family will serve you, my life will serve you, my children will serve you. Every day it's thinking about Jesus, not thinking what I need to pack for kids in the morning, not thinking how do I get ready in the morning and catch the bus or catch my car and skip the traffic, but every second I'm thinking about Jesus. Why? Because when you go to heaven, it's not your monthly salary, it's not your paycheck, it's not your children, it's only you. Amen. ஆமென். ஹalleluya. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மள பிள்ளைகளை குறித்ததான காரியங்களை அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எங்க அனுப்ப வேண்டும், அப்படி என்றல்ல ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நம்மை நோக்கி அவரையே நம்ம யோசித்து கொண்டு அவர் சார்பிலே நம்ம வாழ்கிறது என்பதுதான் ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. And this is not just for the parents but also for the children's. Mom and dad, I love you, but I love Jesus more. ஆமென். பிள்ளைகளுக்கும் தான் நான் பெற்றோர்களை நேசிக்கிறேன். ஆமா, அதை காட்டிலும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அதிகமாய் நேசிக்க வேண்டும் என்று எண்ண வேண்டும். I honor and respect you, but I love Jesus more. Amen. ஆமென். உங்களை நான் கனப்படுத்துகிறேன், உங்களை மதிக்கிறேன், ஆனால் அதை காட்டிலும் எனக்கு தேவன் தான் முக்கியம் என்று. That's why Jesus came to say, I have not come to give peace, but I've come to have a sword. Amen. Because he wants to cut your thinking. My mom and my dad are my world, my children are my world, but Jesus wants to cut that and say, no, wake up. There needs to be a priority in your relationships. ஆமென். ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் சமாதானத்தை அல்ல பட்டயத்தை தருகிறேன் என்று சொல்கிறது எதுவென்றால் எப்பொழுதும் குடும்ப காரியங்கள், குடும்பத்தை குறித்து உள்ள சூழ்நிலைகள், இதையே யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த யோசனைகளை நான் மாற்றதான் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். My church is my world, my pastor is my, not many people say that, but some people might say, but my pastor is my world. But wake up. Jesus needs to be the priority in your life. Amen. You can love everybody, no problem, because you have a big heart, but Jesus needs to be that number one. Amen. That's the price for discipleship. ஆமென். ஹalleluya. சில பேர் சொல்லுவாங்க, என் பாஸ்டர் தான் எனக்கு எல்லாமே, என் சபை தான் எனக்கு எல்லாமே என்று. ஓகே, அது நல்லது தான். எல்லாவற்றிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நம்ம யாரையும் நேசிக்க கூடாது என்றல்ல, நம்ம நேசிக்க வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட இருதயத்தை தந்திருக்கிறார். ஆனால் முதலிடம் யாருக்கு என்றால் எல்லாவற்றிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே. So the three things that I'm leaving with you as we close Matthew chapter 10. Matthew chapter 10 is fully instruction for the disciples. So three things I want to leave with you. First, as a disciple, expect opposition. இந்த மத்தேயுனுடைய நிருபத்தை ஃபுல்லாக நீங்க வாசித்தீங்கன்னா சீஷர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றதை குறித்து இருக்கிறது. நம்ம சீஷர்களாக இருக்கிறதுனால மூன்று காரியங்களை உங்களிடத்தில் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். முதல் காரியம், எப்பொழுதுமே அந்த ஊழியத்திற்கு எப்பொழுதுமே ஒரு பிரச்சனைகள் வரும் என்று நம்ம வந்து அதை மனதில் வைத்திருக்க வேண்டும். In your life, in your marriage, in your children, in your home, wherever, get ready for problems. நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், போகிற இடங்களில், வருகிற இடங்களில், பிசினஸ்ல பிரச்சனைகள் நிச்சயமாகவே இருக்கும். Second, stand firm in the truth. Amen. ஆமென். இரண்டாவது, சத்தியத்திலே நிலை நிற்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். 2 Timothy chapter 3 verses 12 talks about that we need to not compromise with the world but stand firm with the truth. Amen. ஆமென். 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருக்குள் நிலை நிற்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்று. And finally, even if the world is causing divisions, even if the gospel is causing divisions in relationships, you are called to be a peacemaker. Amen. ஆமென். ஹalleluya. ஒருவேளை சுவிசேஷத்தின் நிமித்தம் பிரச்சனைகள் வரலாம், இல்லை இந்த உலகத்தில் பிரச்சனைகள் வரலாம், ஆனால் நம்ம எப்பொழுதுமே சமாதானத்தையே
சமாதானத்தோடு இருக்கிற ஜனங்களாக நம்ம இருக்க வேண்டும். Amen. Hallelujah. Hallelujah. So Jesus has come to give not a peace but a sword. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானத்தை கொடுக்க அவர் வரவில்லை, அவர் பட்டயத்தை அனுப்புறதற்கு அவர் வந்தார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Through that sword he's made you and me as peacekeepers. Amen. Amen. அந்த பட்டயத்தினால உங்களையும் எங்களையும் சமாதானத்துக்கு ஏதுவானவர்களாக அவர் மாற்றுகிறார். So even though there's arguments in our family because of Jesus and because of the Spirit, I will start becoming a peacemaker and pray success over my family. Amen. And pray success Hallelujah. over my business because Amen. it is a responsibility for me. Amen. ஆமென். ஒருவேளை சுவிசேஷத்தினால என்னுடைய குடும்பத்தில் சமாதான குறைபாடுகள் வந்தால் நம்ம அந்த சமாதானத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக நம்ம ஜெயம் கொள்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும். So Jesus has come to give eternal peace, not worldly peace. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்திய சமாதானத்தை கொடுக்கவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார், உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானத்தை அல்ல. Tap the person next to you and say, get ready to fight. Amen. ஆமென். போராட ஆயத்தமாக இருங்கள் என்று உங்க பக்கத்துல இருக்கிறவர்களை பார்த்து It's சொல்லுங்கள். not comfortable life. Amen. ஆமென். இது ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா வாழக்கூடிய ஒரு உலகம் அல்ல. The problem is going to come inside your home only. பிரச்சனைகள் முதல் நம்ம குடும்பத்திற்குள்ளாடி தான் வரும். But get ready that Jesus is with you. Amen. ஆமென். ஆனால் எப்பொழுதும் நிச்சயத்தோடு இருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூடவே The இருக்கிறார். more you know Jesus, the more you will start overcoming these problems. ஆமென். Amen. எவ்வளவு அதிகமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட சேர்க்கிறோமோ அவ்வளவு அதிகமாக இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். Are you with me this morning time? ஆமென். Praise be to God. Discipleship is expensive. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாய் இருப்பது என்றது ஒரு கிரயம் செலுத்துறது, ஒரு விலையேற பெற்றது அது. So this morning time you can take a decision. It's all free. Nobody is forcing you. You can choose to be a disciple or not. Amen. இந்த உலகத்துல எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில் அவருக்கு சீஷராக நீங்கள் இருக்க வேண்டுமா வேண்டாம் என்று நம்ம தான் முடிவெடுக்க வேண்டும். Amen. Amen. Some of you have been with me since the starting of the message till now. I lost some of you in between. You have gone somewhere else, ninth cloud. But I praise God that to those of us who are here, the message is received. Amen. Amen. Hallelujah. Amen. It's all a spiritual battle. Amen. Tap to the person next to you and say, get ready to fight. Amen. 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 Let's all stand up. Let's pray. Amen. Heavenly Father, Lord Jesus, we thank you for this time that you have given us. Lord, you alone are worthy to be praised. We thank you, God, that you are giving us a victory in all aspects of our life. We thank you that the gospel of God is not come to give an earthly peace, but has come to give an eternal peace. Help us to understand that reality, understand the meaning of that truth, and help us to live our life focusing on the eternal peace, not focusing on these small problems that we have on earth. Help us, Lord, to be people who are mature, people who know how to speak, people who know how to keep our mouth closed when the time is right. Help us, Lord, to be people who are matured in our faith and understanding of who you are as Christ. We thank you, God, that you are transforming our lives every day. We worship you in this place. In the name of Jesus we pray. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில் ஒரு வல்லமையான தேவனுடைய வார்த்தை. ஆமென். ஹalleluya. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஆமென். ஹalleluya. ரொம்ப அழகாக அவர் சொன்ன சமாதானத்தை மட்டும் இல்லை, அதை மட்டும் நான் கொடுக்க வரல, பட்டயத்தை கொடுக்க வந்திருக்கிறார். பட்டயத்தை அனுப்புவேன் இருக்கிறாரு. ஹalleluya. பட்டயத்தை அனுப்புவேன்ற சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை பார்க்கும்பொழுது வெளிப்படுத்தல் 6:4 பட்டயத்தை அனுப்பும் ஒரு அந்த காரியத்தையும் நம்ம பார்க்க முடியும். அவர் பட்டயத்தை அனுப்பும் தேவனாக இருக்கிறார். அமேன். வருகிற நாட்கள் கர்த்தர் சுத்தமானால் அதை பற்றி பேசுவோம். அமேன். ஹalleluya. ரொம்ப அழகான ஒரு வசனம் யோவான் 14:27. ஹalleluya. என்ன எழுதப்பட்டதை பார்த்தோம் சொல்லுங்க. யோவான் 14:27. ஹalleluya. அந்த உலகத்தை தமிழில் எழுதுன்னு வாசிங்க. தமிழில் ஹalleluya. ஆமென். ஹalleluya. அதுக்கு பயப்படாமல் கலங்காமல் இருப்பதாக சொல்ல ரோமர்லேருந்து 5ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? 21. 5:21 வாசிங்க. ஹalleluya. பிரைஸ் காட். ஹalleluya. எந்த விதமான சமாதானம் என்பதை குறித்தும் இதையெல்லாம் பற்றி பார்த்தோம். இன்னும் தெளிவாக அதை பற்றி அறிந்து கொள்ளணும்னா ரோமர் 8:6 வாசிங்க. ஹalleluya. மாமிசத்தின் சிந்தை மரணம். ஆமென்.
ஜீவனும் சமாதானம் எது கொடுக்குது? ஆவியின் சிந்தை தான் கொடுக்குது. அது ஆமென். இந்த ஆவியின் சிந்தனை கொடுக்க தான் தேவன் அந்த சமாதானத்தை கொடுக்க வந்த தேவன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாட்களில் அதனால் என்ன, ஒரே ஒரு காரியம் இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது தெரிஞ்ச ஒரு காரியம் என்ன சார், உங்களுடைய முக்கியத்துவம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், அந்த இடம் தேவனுடைய இடம். ஆமென். நம்ம இந்த நாட்களில் பிரச்சனை என்னென்னா, எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல நிறுத்திடுவோம். ஆமென். அது என்னென்ன, அளவற்ற அன்பு, பொங்கி வழியும் அன்பு, எதில் இருக்கணுமோ அந்த அன்பு அதில் இல்லாமல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தேவனோடு சேர்த்து நிறுத்தி வைக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் தேவன் நம்மளோட கர்த்தர் இடைப்பட்ட அந்த வசனத்தை போல, ஹல்லேலூயா, யூ ஹேவ் டு பே த ப்ரைஸ் டு பி அ டிசைபிள். யூ ஹேவ் டு பே. சரி, இந்த இதில் பார்த்தோம், குடும்பத்தில் விசேஷமான ரொம்ப சென்சிட்டிவான, புரியும்படியாக ஆழமாக அன்பு சகோதரர் இதை ரொம்ப அழகாக விளக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. குடும்பத்தில் அந்த நம்ம பார்த்த 34, 35, 36 பார்க்கும்போது விசேஷம் 35, 36, 37. ஆமென். மத்தேயு 10, 36, 37 பார்க்கும்பொழுது இந்த பிரிவினை பற்றி பார்த்தார். ஆமென். அதுதான் ஆமென் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்ல ஆசைப்படுறேன். குடும்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கும்போது, கணவனும் மனைவி இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கும்போது, சத்தியத்தையும் அதன் வார்த்தையிலும் வேரூன்றி நிற்கும் பொழுது இந்த பிரச்சனை வராது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா வசனத்தை தெரிந்த பிள்ளைகளாகவும் அறிந்த பிள்ளைகளாகவும் தெளிவான எண்ணத்தோடு நிற்கும்படியாக கர்த்தர் பலப்படுத்துவார். அதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் தேவனோடு ஜெபிப்பதிலும் வசனத்தை படிப்பதிலும். ஆமென். வசனத்தை படிப்பது that will strengthen you. Hallelujah. தெளிவாக எழுதப்பட்டு சொல்லப்பட்டது போல it have to be paid price. Hallelujah. சுவிசேஷம். Amen. If you want to be you have to be a disciple. It's not தேவன், அதுதான் ஆண்டவருடைய செய்ய சொன்ன ஒரு பெரிய காரியம். Amen. Great Commission can you have to raise up you have to be a disciple to raise up a disciple. Amen. Hallelujah. அப்போ என்னன்னா, இந்த ப்ரைஸ் 38 சொன்னது, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுக. ஆமென். ஹல்லேலூயா. அவன் தான் பாத்திரவன். ஆமென். ஹல்லேலூயா. தெய்வீக ஞானத்தோடு தேவனுக்குடைய எல்லாத்தையும் வைக்க வேண்டிய இடத்துல சில டைமில் சில காம்ப்ரமைஸ். ஆமென். நம்ம விட்டு போகணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பலப்படுத்துவாராக. கர்த்தர் இந்த தேவனுடைய வார்த்தை இங்கே கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரின் இருதயத்திலும் செதுக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் இங்கிருந்து வெறுமையாக கேட்பது மட்டும் இல்லாமல், ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தையின்படி நான் உமக்காக ஒரு சீஷனாக மாறணும். ஹல்லேலூயா. என்னை எடுத்து பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. படைத்ததின் நோக்கமே அதுதான். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அநேக பேரோடு நான் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு காரியம், இந்த உபவாசமும் ஈவன் உபவாசம் இருந்தும் சரி, எல்லாம் சரி, எது பண்ணாலும் உங்கள் தேவைக்காக நினச்சிட்டு பண்ணாதீங்க. தேவைகளை என் தேவன் சந்திப்பார். ஹல்லேலூயா. அவர் சொன்னது, seek ye first the kingdom and his righteousness. எல்லாவற்றுக்கும் சந்திப்பார். ஆனால் நீங்கள் அந்த இது என்ன தெரியுமா, பரிசுத்தத்தில் பரிசுத்தமாக இன்னும் ஆண்டவரை நெருங்கி நிற்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நிற்கும் பொழுது என்னுடைய காதுகளும் என்னுடைய மனக்கண்களும் செவிகளும் திறக்கப்படுமா? எதுக்காக? தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக. எதுக்காக நான் தேவனுடைய சத்தத்தை கேட்கணும்? தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. I was just explaining for the betterment of a few people, just explained that we have the fasting and prayer. The most important thing is that not because we need all these things, Lord please help me this, solve those. That is not the that is not the fasting and prayer. Fasting and prayer is something that you make yourself to be, that is, you sanctify yourself and you ask God to help to remove certain things, habits from your life, which has been a big obstruction for you and for God. Amen. So you're asking God to remove it and you're making yourself to cleanse yourself. The main focus of your prayer and your fasting is mainly to be closer to the Lord so that you will hear the voice of God. What is the benefit of hearing voice of God? When you hear the voice of God, you know that the secret what God has kept in the heavenly realm for you, He will explain to you. Amen.
And not only explain, He will help you to walk through that. So when you start keeping the step one by one, the Spirit of God will enable you to walk, because He is a light unto your path. Hallelujah. He will direct you every steps. Amen. Hallelujah. Hallelujah. What a awesomeness this 21 days. Everybody had the closeness, walking closer, one step closer. I'm sure the church has moved one step, has climbed one step closer to the Lord. Hallelujah. Amen. Hallelujah. Because all this is what we have not done. இதுவரைக்கும் செய்யாததை ஹalleluya நம்ம செஞ்சு ஆண்டவர்கிட்ட நெருங்கி போகும்போது, ஆண்டவர் சொன்னார், இந்த வருஷம் துவக்கும் போதே சொன்னார், எரேமியா பற்றி பேசும்போது எரேமியா கிட்ட ஒரு வித்தியாசம் இருந்தது. அவனுக்குள்ள ஒரு கேரக்டர் என்ன, அவனுக்குள்ள ஒரு ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் என்ன ஆட்டிடியூட்? அவன் பிரச்சனையை பார்க்கல, அவன் தேவனோட பேசிக்கொண்டே இருந்தான். ஹalleluya. தேவன் சொல்லிக்கொண்டே இருந்தார். அவனுடைய சூழ்நிலையும் தேவனுடைய கண்களுக்கு தெரிஞ்சாலும் கர்த்தர் அவனை நீ வேதனைப்படுற அடிப்படுறத கூட அவர் சொல்லலை. அவர் இதை செய், இதை சொல்லு, அதை சொல்லுன்னு சொல்லிகிட்டே வந்தார். எரேமியா எல்லாம் இதுக்கு ஒரு முடிவு உண்டு, இட்ஸ் கமிங் சூன். ஹalleluya. அதே மாதிரி பண்ணினார். இன்னைக்கு நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பிள்ளைகளாக ஜெபத்தில் இந்த வருஷத்தில் ஆண்டவர் கொடுத்தது ஜெப சிந்தனையும் ஜெபத்தில் நீங்கள் நேரத்தை செலவழிக்கும் பொழுது பெரிய அற்புதத்தை நீங்கள் காண்பீங்க. ஹalleluya. நீங்கள் யார் என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க. ஹalleluya. உங்களை சுற்றிலும் இருக்கிற நெருக்கம் சங்கிலிகள் இட் will get loosened. ஹalleluya. எதுவும் உங்களை தட்டு நிற்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. ஒவ்வொரு தலைமையில கையில் வைங்க, உட்கார்ந்த இடத்துலேருந்து அப்படி வைங்க. ஹalleluya. வலது கரத்தை தலைமையில வைங்க. ஆண்டவரே, ஜெப ஆவியை என் மீது ஊற்றும், ஜெப ஆவியை என் மீது ஊற்று ராஜா. வேதத்தை படிக்கும் அந்த ஒரு தாகத்தை எனக்கு கொடுத்தாரும் ராஜா. ஆண்டவர், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆத்மா ஆதாயப்படுத்த வேண்டிய அந்த ஆத்மா பாரத்தை எனக்கு தாரும். ஓ ரிபா தாலா ரபா நிமா ரக்கந்தல ரபு ரிபா காரா சகதல மந்தரரோ ஓடதாலா ரபா எங்களை உருவாக்கின நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும் உம்முடைய சுத்தத்தை செய்யும் பிள்ளைகளாக எங்களை மாற்றும். ஓ ஹalleluya, ஹalleluya. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த வருகிற நாட்களில் கர்த்தர் வல்லமையாக, இன்னும் வல்லமையாக உங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலும் எல்லாவற்றிலும் உங்களை வல்லமையாக தேவன் உபயோகிப்பாராக. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி நன்றி தகப்பனே. மகா இரக்கம் கிருபையும் நிறைந்த அன்பு தகப்பனே ராஜா, இந்த அருமையான நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசினீர், எங்களோடு இடைப்பட்ட ஒவ்வொரு காரியத்திற்கும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா தடங்களையும் நீர் உடைத்து போட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் இந்த நாள் பேசின வார்த்தையின்படி நாங்கள் கேட்பவர்களாக மட்டுமில்லாமல் அதன்படி நடக்கும் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய சுத்தத்தை செய்யும் பிள்ளைகளாக எங்களை மாற்றும். எல்லாவற்றுக்கும் மேலாக என் தகப்பனே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, வருகிற வாரம் எங்கள் பிள்ளைகள் நடந்து போகும் பாதைகளில் ஆண்டவரே, நீர் துணையாக நின்று எல்லா தேவைகளையும் சந்தித்து நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தி ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்கள் அவர் வாழ்க்கையில் செய்யுங்கப்பா. உம்முடைய கிருபை இறங்கட்டும், நீர் பாதுகாத்து கொள்ளும். நீர் உம்முடைய கிருபையின் கரம், ஆவியான தேவன் அவர்கள் கரம் பிடித்து நடத்தி செல்லும். சகல துதி கன மகிமை அனைத்தும் உமக்கு ஏறெடுக்கிறோம் நல்லதாக உள்ள பிதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்னுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் கிறிஸ்து திரும்ப வர வரைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஒவ்வொருவரும் வாழ்த்து விட்டு சந்தித்து விட்டு போகும்படி கேட்டுக்கொள்கிறேன்.